வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இஸ்லாமிய மத சட்டம் முத்தலாக் முறையை அங்கீகரிக்கிறது. தலாக் 3 முறை கூறிவிட்டால் உடனே விவாகரத்து கிடைத்துவிடும். இதை எதிர்த்து இஸ்லாமிய பெண்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். வழக்கில் 5 நீதிபதிகள் இப்போது விசாரணையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் முத்தலாக் முறையை நீக்கக்கூடாது, இது 1400 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு முறை என்று வாதிடுகிறது. முத்தலாக் முறையை நீக்க வேண்டும் என்று 14 இஸ்லாமிய அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு நீதிமன்றத்தில் எதிர்வாதம் செய்து கொண்டு இருக்கிறது. முத்தலாக் முறையை முழுமையாக நீக்க வேண்டும் என்பது இப்போது நடக்கின்ற வாதம் அல்ல. முத்தலாக் முறைக்கு 3 மாத அவகாசம் கொடுத்து தம்பதிகளுக்கு இடையே இணக்கமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது தோல்வியுற்றதற்கு பிறகுதான் பின்பற்றப்பட வேண்டும் என்பது முத்தலாக் முறையை எதிர்க்கின்ற அமைப்புகள் முன்வைக்கிற வாதம். முத்தலாக் முறையை உடனடியாக கூறி விவாகரத்து கூறலாம் என்பது இஸ்லாமிய சட்ட வாரியம் முன்வைக்கின்ற ஒரு வாதம். இஸ்லாமிய சட்ட வாரியம் ஆண்கள் பெண்களை விட வலிமையானவர்கள், பெண்கள் உணர்ச்சிக்கு ஆட்படுகின்றவர்கள், ஆண்களையும் பெண்களையும் சமப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் கூறியிருக்கிற வார்த்தைகள் பெண்களுக்கு எதிரானவை ஆகும். எந்த மதச்சட்டமாக இருந்தாலும் அது பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று சொன்னால் சமூக முன்னேற்றத்தில், சமூக சமத்துவத்தில் நம்பிக்கை உள்ள எவரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதே இஸ்லாமிய பெண்கள்தான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்ட மத சட்டங்களை மாற்றவே கூடாது என்று வாதிடுவது அறிவியலுக்கோ சமூகத்திற்கோ பயன்படக்கூடியது அல்ல. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.